வைல்ட் கார்டு என்ட்ரி எப்போ வருவாங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம்ல. ஸோ அதுக்காக ஒரு ப்ரோமோ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து திவ்யா கணேஷ் வராங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் திவ்யா கணேஷோட சேர்த்து மொத்தமாக 4 பேர் வைல்ட் கார்டு என்ட்ரி வர போறாங்கன்னு தெரியும். ஸோ திவ்யா கணேஷ்கான ப்ரோமோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ லான்ச் பண்ணதால ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. நம்ம வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அவங்க வந்துருவாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ஒன்று நாளைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்துருவாங்க. மேபி இன்னைக்கே வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ப்ரோமோ வரதை பார்த்தா அப்படி தான் தோணுது. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் இந்த கேம் வந்து பயங்கரமாக சேஞ்ச் ஆகும்னு தெரியும். பட் அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் இந்த ப்ரோமோ வந்து விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாரோட பேச்சும் ஃபயரா இருக்கு, ஆனா கேம் பிளே ஜீரோவா இருக்கு. நான் அப்படி இருக்க மாட்டேன், எல்லாருக்கும் இங்க பல முகங்கள் இருக்கு. ஸோ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசுறாங்க. நான் வந்து ஒரு பயங்கரமான கேமை கொடுப்பேன், ஜெனியூனா இருப்பேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எல்லாம் ஓகே, இப்போ நல்லா சொல்றீங்க, வீட்டுக்குள்ள போங்க, அப்புறம் நாங்க சொல்றோம் நீங்க எப்படி கேம் பிளே பண்றீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு பில்டப்பா இந்த ப்ரோமோ லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஒரு வைல்ட் கார்டுக்கு ஒரு பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யார் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது கிளியரா ஜட்ஜ் பண்ணி உள்ள போலாம். அதாவது வாட்டர் மெலன்னா இப்படிதான் டக்குன்னு கோவப்பட்டுருவாப்ல, பார்வதினா இப்படிதான் டெய்லி ஒரு சண்டை வலிப்பாங்க. ஸோ அப்படின்றது ஒவ்வொரு கேரக்டர் தெரியும். கனினா இப்படிதான் அன்பு கேங் தான், கேங் வந்து ஃபார்ம் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா, இப்போ கேங்கா இருக்கவங்கள உடைச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெரிட் ஏறும். ஆக்சுவலாக பார்வதி அன்கோ கிட்ட எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா இந்த கேங் இது வந்து எப்படி இருந்தாலும் வெளியே போயிடுற கேங்கு. ஸோ இந்த கேங் அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகாது. இவங்களை அடிக்கிறத விட யார் டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க, அன்பு கேங்கில் இருக்க கனி சபரி, இவங்களை அடிச்சு இவங்களை பிரேக் பண்ணி அவங்க கிட்ட இருக்க பிரச்சனையை உடச்சி வெளியே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே இவங்க தான் வின்னிங் பொட்டன்ஷியலான ஒரு கண்டஸ்டண்டா தெரிவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒன்று தான் சொல்றேன், வைல்ட் கார்டு என்ட்ரிலேருந்து தான் யாராவது ஒருத்தர் வின்னர் ஆக போகிறாங்க. கண்டிப்பாக இந்த சீசனில் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்களே, இதுலேருந்து ஒரு பீஸ் கூட வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேபி ரன்னர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் இல்லை, வின்னிங் பொட்டன்ஷியலே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியில் வரவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்களாக இல்லாமல் கொஞ்சம் தெளிவான ஆட்களாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் 4 வைல்ட் கார்டு என்ட்ரி சொன்னோம்ல, ஸோ அதில் திவ்யா கணேஷ் வராங்க. இவங்களோட கேரக்டர் வைஸ் வெளியே என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பயங்கரமாக கத்தி பேசி அப்படிலாம் விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியலங்க, ஏன்னா ப்ரோமோல பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பில்டப் வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ட்விட்டர்ல பார்க்கும்போது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றதை பார்க்கும்போது அவங்க அப்படி ஒன்றும் பயங்கரமா இது பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா கமருதீனுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றானுங்க. அது என்னன்னு தெரியல, நான் அது வந்து சொல்லுங்க. ஸோ நான் டிஸ்கஸ் பண்றதை பார்க்க முடிஞ்சது, ஏதோ ப்ரீவியஸ் கனெக்ஷன் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ உள்ள வந்த பிறகு கமருதீனோட ரியாக்ஷன் இருக்குல்ல, அதை பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் உண்மையிலேயே இந்த பயபிள்ளைக்கு அவங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு. ஆல்ரெடி கமருதீனுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் இது, அதாவது சொல்லுவாங்களே, ஆல்ரெடி அவர் டியூட்டி எக்ஸ்ட்ரா டியூட்டியா போயிட்டு இருக்கு. பார்வதியை சமாளிக்கிறதா இல்ல அரோராவை சமாளிக்கிறதா அப்படின்ற மாதிரி பைபிள் அந்த கன்ஃபியூஷன்ல சுத்திட்டு இருக்கு. இதுல திவ்யா கணேஷ் இவங்களும் போனாங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா போயிட்டு மொத்துவாங்கன்னு நினைக்கிறேன் கமருதீனை. ஆக்சுவலா இப்போதைக்கு சூழ்நிலையில அங்க பாவப்பட்ட ஜீவன் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வச்சுக்கோங்களேன் கமருதீன் தான். அதாவது நிறைய பேர் அஃபண்ட் ஆவீங்க, என்ன ப்ரோ அவனை போய் பாவப்பட்ட ஜீவன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்கன்னா, இல்ல ப்ரோ ஆக்சுவலி இப்படி யோசிச்சு பாருங்க. அதாவது விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல அடிக்கிறாரு, வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அன்பு கேங் அடிக்குது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதி என்னன்னா இப்போ இவங்களும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பீஸோட மனநிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க, என்னடா நம்ம யார் பக்கத்தில் தானே போய் நிற்குது, எனக்குன்னு யாரா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே அரோரா கிட்ட அடைக்கல தேடி போறாரு. ஆனால் அரோரா ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுதா, ஒன்னே இவருக்கு வந்து அஃபண்ட் ஆயிடுது. அஃபண்ட் ஆனோன்னு அரோரா கோவப்பட்டு பார்வதி கிட்ட வராரு. பார்வதி ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பவுண்டரிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இது இல்லாமல் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன தொடுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க, தப்பா தொடுறான்லாம் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த கமருதீன்ற ஒரு பீஸ் வந்து தனியாக இருக்கிறதா ரொம்பவே பெட்டரான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் யார் கூட சேர்ந்தாலும் பிரச்சனை தான். கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட் வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. நமக்கு வந்து இவங்க சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தேடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த சப்போர்ட் ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த வீடு அப்படிப்பட்ட வீடு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டில் பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்களே நீங்கள் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும். ஸோ அப்படின்னும் போது சப்போர்ட்டுக்கு ஒருத்தவங்களை கூட வச்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவங்களை அடிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு கமருதீன் இப்போ அப்படி தான் சொல்லிட்டு இருக்காரு. விஜய் பார்வதி பண்ணுற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவங்களை அடிக்காமல் அவங்க கூடவே நின்று அவங்களை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இது ஒரு மாதிரி நல்ல கேம் இல்லை. இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. திவ்யா கணேஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்களாவது ஜஸ்ட் அட்வைஸாவது பண்ணணும். நீங்க கமருதீனை பார்த்து பேசுங்க, பேசாம இருங்க. அந்த பயப்புலையை பார்த்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, டேய் தயவு செஞ்சு இண்டிவிஜுவலா கேம் ஆடு, கோவப்படாத, அது மாதிரி வார்த்தையை விடாத. ஸோ இந்த மாதிரி வெளியே ஒன்று வந்து கழுவி ஊத்துறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா இப்பயும் சொல்றேன், கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. ரொம்ப எப்படி சொல்றது, எல்லாருமே வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. மேபி அவர் மேல வர சிம்பத்தியா இருக்கலாம். இப்போ பார்வதி அந்த தேட் ப்ரோமோல பேசியிருந்தாங்களே, இந்த மாதிரி விஷயம்லாம் மேபி சிம்பத்தி கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட ஏதோ ஒரு நியாயத்தை வந்து சில பேர் பார்க்குறாங்க.
இல்லை அவருடைய கேம் பிளே பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. பட் சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சப்போர்ட் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணலாம்னா கமருதீனுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. ஆக்சுவலாக அன்பு கேங்க்கு இருக்க சப்போர்ட்டை விட இவருக்கு சப்போர்ட் அதிகமாக தான் இருக்குது. அது வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா அன்பு கேங்கில் இவரை மாதிரி யாருமே தப்பு பண்ணல. ஆக்சுவலாக கமருதீன் மாதிரி யாருமே வயலன்ஸ் பண்ணல, கமருதீன் மாதிரி யாரும் வார்த்தையே இல்லை. ஆனாலுமே கனி, சபரி, ஸோ இவங்கள எஃப்ஜே இவங்கெல்லாம் பார்த்தா மக்கள் எல்லாம் வெறுக்கிறாங்க. ஏன்னு தெரியல. அதாவது அவங்க வந்து ரொம்ப கெட்டதும், அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கல, ரொம்ப இது பண்ணல. ஆனால் ஒரு மாதிரி கன்னிங்காக சில கேம் விளாட்றாங்க. அதில் கனி வந்து நம்பர் 1 இருக்காங்க, நம்பர் 2 வந்து சபரி இருக்காரு, நம்பர் 3 வந்து எஃப்ஜே இருக்காரு. ஸோ இவங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஆப்பாவும் இருக்குது. ஸோ வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே போகிறாங்களா, அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி, கமருதீன் இவங்களெல்லாம் வச்சாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க, அவங்க வேஸ்ட்டு. ஏன்னா அங்கே போய் வாயை குத்திங்க அவ்வளோதான், நீங்கள் செத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது பார்வதின்னு ஒரு ஆள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சண்டை போடுறாங்கன்னா அவங்களோட எனர்ஜியை மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு, எப்படிடா ஒருத்தவங்களால இவ்வளோ சண்டை போட முடியுது அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ திவ்யா கணேஷ் உங்களுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. நீங்க வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா, ஒருத்தவங்க கூட பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னா நீங்க தாராளமா பார்வதி கூட சண்டை போடலாம். அப்படி இல்லை, என்னால் அவ்வளோலாம் முடியாதுப்பா, ஒரு நாளைக்கு ஒரு சண்டை தான் அதிகபட்சம் போட முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேங்க தான் டார்கெட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறதும் அது மட்டும் தான். நீங்கள் வந்து இவங்களை அடிக்கிறது எப்போ வேணா அடிச்சுக்கலாம். விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வந்தால் அடிச்சுட்டு தான் போவார். ஆனால் இந்த பக்கம் இருக்க கேங் இருக்குல்ல, அவங்கள ஃபோக்கஸ் பண்ண, அவங்க கிட்ட இருக்க மிஸ்டேக்ஸ் வந்து எடுத்து அதை மக்கள்கிட்ட தெரியப்படுத்தினாலே போதும், அதை எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும், இவங்களுக்கான சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதாவது இந்த சீசன் வைல்ட் கார்டு என்ட்ரியா வரது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் ரொம்பவே தைரியம் வேணும். ஏன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்த்துட்டு டேய் என்னடா இந்த பைத்தியக்கார கூட்டத்தில் நம்ம போனோம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க தைரியமா உள்ள வராங்களே. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப தைரியம் இருக்கணும். விஜய் சேதுபதி சொன்னார்ல தைரியமான ஆட்கள், உண்மையிலேயே வைல்ட் கார்டு என்ட்ரி வரவங்களுக்கு ரொம்ப தைரியம் இருக்கணும். வாட்டர் மெலனு, அரோரா, கலையரசனு இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவனுங்க மத்தியில் நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே இருந்தாலும் போகலான்னு ஒரு தைரியத்தில் வராங்களா, உண்மையிலே பெரிய விஷயம் தான். அப்படி வரவங்க செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் மக்களுக்கு இதில் இருக்க ஒருத்தரை கூட பிடிக்கல. அதாவது பிடிக்கல மீன்ஸ் வின்னர் மெட்டீரியலாக யாருமே பார்க்க முடியல. இது வரைக்கும் நானும் பார்க்குறேன். போன சீசன்லாம் இந்த மாதிரி இருக்கிறது இது வரைக்கும் எல்லா சீசன்லையும் சரி யாராவது ஒருத்தர் டைட்டில் வின்னர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த சீசனில் யாருப்பா டைட்டில் வின்னர்னா யாருக்குமே தெரியாது. இவன் அவன் ஏன்னா டைட்டில் வின்னர் சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா வாய் கோசுது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறதுக்கு வேணால் திவாகர டைட்டில் வின்னர்னு சொன்னாங்களே தவிர இங்கே யாரையுமே டைட்டில் வின்னராக மனசார ஏற்றுக்கிறதுக்கு யாராலையுமே முடியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வரவங்களுக்கு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் கரெக்டாக கேம் ப்ளே பண்ணால் டைட்டில் ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம். சீசன் 7 அர்ச்சனா அடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சம ஆப்பர்ச்சுனிட்டி. பிரதீப் ஆண்டனி வெளியே போனது அதே மாதிரி இப்போ வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பிரதீப் ஆண்டனிக்கு சப்போர்ட் இருந்த ஒரு மனுஷன் வெளியே போயிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே சப்போர்ட் இல்லை. ஈஸியாக நீங்கள் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அழகாக டைட்டில் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்தலாம். எனக்கு தெரிஞ்சு கான்ஃபிடென்ட்டாக நான் பிலீவ் பண்ணுறது என்னன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் யாராவது கொஞ்சம் மூளையோடு வந்தாங்கன்னா ஈஸியாக பொழைச்சிக்கிட்டு சீசன் 9 டைட்டில் அழகாக தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ அவ்வளோலாம் மட்டமாக சொல்லாதீங்க, சீசன் 9 இருக்க கண்டஸ்டன்ட்டுக்குலாம் ஒர்த்து இருக்குது, கண்டிப்பாக இதில் வந்து சபரி தான் கப்படிப்பார், இல்லை ப்ரோ எஃப்ஜே தான் கப்படிப்பார், இல்லை கனியக்கா தான் அன்பை தெளிச்சே கப்படிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களோட கருத்து எதாவது பறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா கணேஷ் உள்ளே வரதுக்கு அந்த பில்டப் ப்ரோமோ நல்லா இருக்குது. ஆனால் பில்டப் வாயில் மட்டும் இல்லாமல் அங்கே செயலி அவங்க சொல்கிறாங்களே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் வந்து ஃபயராக இருக்குது. ஆனால் அவங்க கேம் பிளே ஜீரோன்னாங்களே. ஸோ அந்த மாதிரி உங்கள் கேம் பிளே ஜீரோ ஆகாமல் நீங்களும் ஃபயராக கொஞ்சம் விளையாடி உண்மையிலே வின்னிங் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிங்கன்னா சப்போர்ட் பயங்கரமாக ஈஸியாக அடிச்சுட்டு உள்ள இருக்கிறவங்க அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு போச்சு, அவங்களோட கேம் பிளே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவங்ககிட்ட இருக்க ஸ்டஃப் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ ஈஸியாக அடிச்சுட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் யார் வின் பண்ண போறாங்கன்னு. 4 பிளேயர் இப்போ வரைக்கும் உள்ள வராங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், முன்னாடியே விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.